பொறாமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? நீங்கள் நல்லா ஒரு பேண்ட்டும் ஒரு டிஷர்ட்டும் போட்டால் 10 பேருக்கு வயிறு எரியும். நீங்கள் கக்குசை சுத்தமாக கழுவி வச்சுருந்தீங்கன்னா 100 பேர் கோவப்படுவோம். எதுக்குடா கோவப்படுற? நான் ஏன் கக்குசை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அது அவங்களுக்கு பொறுக்காது. நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்கள் மேலே பொறாமப்படுவாங்க. நீங்கள் பழைய கார் வாங்கினாலும் பொறாமப்படுவான், புது கார் வாங்கினாலும் பொறாமப்படுவோம். நீங்கள் என்ன செஞ்சாலும் பொறாமப்படும். இதான் இங்கே இருக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ எல்லாருடைய மனதிலுமே கொலை வெறி இருக்கிறது. சில பேரெல்லாம் இன்றைக்கி கொலை பண்ணாமல் இருக்கான்னு நினச்சிங்கன்னா பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் இல்லாமல் தான் கொலை பண்ணாமல் இருக்கான்னு வழிய நல்ல குணத்தினாலெல்லாம் ஒன்றும் கொலை பண்ணாமல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். த ஃபியர் ஆஃப் அரெஸ்ட் அண்ட் ஷேம், த பெனல்டிஸ் ஆஃப் த லா அண்ட் த பாசிபிலிட்டி ஆஃப் டெத். என்ன பயம், என்ன கட்டுப்பாடு? போலீஸ் நம்மளை கைது பண்ணிவிடுமோ, அல்லது ஊர் மக்கள்லாம் நம்மளை கொலைகாரன்னு சொல்லி அவமானப்படுத்திடுவாங்களோ, சட்டப்பூர்வமாக தண்டனை கிடைத்து விடுவோமோ, அல்லது பதிலுக்கு நம்மளையும் கொண்டு போடுவானோ அப்படின்னு நினச்சி தான் பல பேர் கொலை பண்ணாமல் இருக்கான். சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்களே, இந்த சட்டம் ஒழுங்கு இருக்கிறதுனால தான் இவனுங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு பேச முடியுது. இந்த சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு வச்சுக்க, சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு எவன் பேசினானோ அவன் கழுத்து அடுத்த நாள் காலையில் இருக்காது. அதான் உண்மையான நிலைமை. சட்டம் ஒழுங்கு இருக்கிறதுனால தான் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை பயந்து வாயை அடக்கிக்கிட்டு கையை அடக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பட் we are all going to be judged by the law of liberty. யாக்கோப்பில் சொல்கிற மாதிரி விடுதலையின் சுதந்திர பிரமாணம்னு சொல்கிறார். அந்த சுதந்திர பிரமாணத்தினாலே நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். நாம் எல்லாரும் அந்த சுதந்திர பிரமாணம் தான். சுதந்திர பிரமாணம்னு என்ன? த லா ஆஃப் லிபர்ட்டி. உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய சட்டம். அந்த சட்டம், சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய சட்டம் யார் கொடுத்தா? சுதந்திர பிரமாணம். நீங்கள் யார் சுதந்திரவாளிகளா? நீங்கள் ஃப்ரீயா ஆர் யூ ஆர் பாண்டட்? நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள அடிமைகளாக இருக்கிறீர்களா, அல்லது நீங்கள் விடுதலை அடைந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு எல்லா விதமான சுதந்திரமும் இருக்கிறதா, அல்லது நீங்கள் எதுவும் செய்ய முடியாமல் கட்டுப்பட்டியாக இருக்கிறீர்களா அப்படின்னு பார்த்தா, இன்றைய தேதியில் நீங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கான சுதந்திரத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். இந்த சுதந்திரம் இல்லை என்றால் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு இயேசு சொன்னார். அப்போ இந்த சுதந்திரமாக நான் இப்போ இயேசு கிறிஸ்துவினாலே நீங்கள் சுதந்திரமாவீர்கள், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலை அடைவீர்கள்னு இயேசு சொன்ன உடனே நம்ம இஸ்ரவேல் மக்கள் நெத்தானியாவுக்கு டென்ஷன் ஆகுது. இயேசுவை பற்றி பேசாத என்கிட்ட, இயேசுவை பற்றி எவனாவது பேசுனா 12 வருஷம் ஜெயிலில் போடுவாங்க.